அன்பு காட்ட ஆள் இல்லைங்கிற இடத்துல யாராவது அன்பு காட்டினா அங்க தப்பு செய்றாங்க. புருஷன் உட்கார்ந்து என்னோட பேசுறான் இல்ல, புருஷன் என் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான் இல்ல, புருஷன் என்ன திருப்திப்படுத்துறான் இல்ல, புருஷன் என்ன கவனிக்கிறான் இல்ல, புருஷன் என்ன மதிக்கிறான் இல்ல, புருஷன் என்ன உயர்த்துறான் இல்ல, அப்படிங்கிற நேரம் யாராவது உயர்த்தினால், யாராவது மதித்தால், யாராவது மரியாதை கொடுத்தால், யாராவது மேடம் என்றால் அவள் அப்படியே நழுவி விழுந்துடுறா. இதுதான் உலகத்துல நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இது கணவன்மார்கள் புரிஞ்சிக்கணும். பொண்டாட்டி முகத்துல என்ன மாற்றம் இருக்குங்கிறத கண்டுக்கங்க. அவ குளிக்கல, உடுப்பு மாத்தல, நம்ம கவனிக்கணும். ஏண்டி ஏன் நேற்று கூட இதைத்தானே போட்டுட்டிருக்கிற, உடனே இதை மாட்டு, உனக்கு புதுசு வாங்கி தரணுமா, ஏன் தலை சீவல, என்ன வச்சு விடுறம்பா, குழி, உன்னை பார்த்தாலே ஏதோ மாதிரி, உனக்கு என்ன கவலை, என்ன நடந்துச்சு, முகத்தை பார்த்த வீட்டுக்கு போன கணவன் பொண்டாட்டியை பார்த்த உடனே சொல்லணும், ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்ட்டு. இல்லையே இல்லையே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சமாளிக்க பாப்பா. புருஷன் சொல்லணும், இல்லடி ஏதோ ஒன்று மூஞ்சி சரியில்லை, யார் வந்தாங்க வீட்டுக்கு, உனக்கு என்ன நடந்துச்சு, மனசுல என்ன கவலை, நான் இருக்கேன்டா செல்லம், எனக்கிட்ட சொல்லு அப்படி என்று அதுக்கு நேரம் ஒதுக்காத ஒரு கணவன் இடத்துல அந்த மனைவி என்ன எதிர்பார்த்திருக்கிறா, அந்த அன்பை தான் எதிர்பார்த்திருக்கிறா. அந்த அன்பு கிடைக்கலாட்டி பிரச்சனை ஆகிடுது.